ஒன் பீஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாளா கவர்மெண்ட் கட்டி காப்பாத்திட்டு வந்த எல்லாத்தையும் மெகா பங்க் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காப்படி. இந்த எபிசோட்ல அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டாக்டர் மெகா பங்க் வாய்ட் செஞ்சுரிய பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணத, அவரு செத்த உடனே ஒரு டிரான்ஸ்பாண்டர் செயல ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு ஃபுல்லா வீடியோ பிராட்காஸ்டா பண்ற மாதிரி செட் பண்ணது மட்டும் இல்லாம, அதை எடுத்துட்டு போய் ஜெயின்ட் ரோபோட்குள்ள ஒளியும் வச்சிருக்காங்க நண்பர்களே. இப்போ எக் டார்க்ல 5 எல்டர்ஸும் எக்ல பூந்து செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம அதை பார்த்து வந்திருக்கோம். இந்த இடத்துல டாக்டர் வெகாபங்க் என்ன ரிவீல் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏன்ஷியன் கிங்டம்ன்றது ஒரு உண்மையான சிட்டி. இதுல ஜாய்பாய்ன்றவர் தான் இம்பார்ட்டன்டான ஃபிகர். அவர் ஒரு மெத்து கிடையாது, அவர் ஒரு ரியல் பர்சன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ளூட்டானு அப்புறம் இன்னும் 2 3 வெப்பன்லாம் இருந்தா அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணதே இவங்க தான். அந்த வெப்பன்ஸை வச்சு வேர்ல்டு ஃபுல்லா ஃப்ரீடம் வாங்கி தரணும்னு நினைச்சாங்க. பட் வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்களோட கண்ட்ரோல்ல எல்லா மக்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஏன்ஷியன் கிங்டத்தை அழிச்சது மட்டும் இல்லாம ஜாய்பாயும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை ரிவீல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 120 அடி அளவுக்கு தண்ணி உலகத்தையே மொத்தமா மூழ்கடிக்க போகுது. இந்த ஜென்ரேஷனை மொத்தமா அழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு புதுசா இவங்க கிரியேட் பண்ண போறாங்க இந்த எல்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் தான் மதர் ஃபிளேமை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த மதர் ஃபிளேமை ஒரு இன்ஃபினிட்டியான எனர்ஜி சப்ளை தான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் கண்டுபிடிச்சேன். பட் என்னோட மதர் ஃபிளேம் வந்து ஒரு சின்ன பார்ட்டை யாரோ திருடிட்டு போய் தான் இந்த லூசியா கிங்டம் தான் அழிச்சிட்டாங்க அப்படின்ற லூசியா கிங்டம் அழிஞ்சு போன உண்மையும் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காரு வெகா பங்க்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான மோர் அண்ட் மோர் ஒன் பீஸ் அப்புறம் மற்ற மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஒன் பீஸ் ஃபேனுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு பாத்தியாடா நண்பா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. டாட்டா பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.